Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மன்செட்டி which means mad pot. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம், நீர் தோசை. ஸோ இந்த நீர் தோசை வந்துட்டு பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக இதை செய்வாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஒரு 1/4 kg அளவுக்கு ரைஸ் இருந்துச்சுன்னா ஹோல் ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஃபேமிலிக்கு ஈஸியாக எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 kg அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் குக் பண்ண யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி தான். இது ஒரு 1/2 an hour நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். உங்ககிட்ட டைம் இருந்தால் இதை நீங்கள் பிஃபோர் டே நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த அரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் பாயில்ட் ரைஸ். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஃபைனான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் இது இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரிசி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பேட்டர் இந்த மாதிரி. இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் அண்ட் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்ல குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் நான் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டான்னா க்ரீன் சில்லி கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா அண்ட் இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் வந்துட்டு நல்ல தண்ணியாக இருக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு 1/4 kg அளவுக்கு ரைஸ் இருந்தால் நீங்கள் ஹோல் ஃபேமிலிக்கு ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். நிறைய குவான்டிட்டியில் வரும் இது. பாருங்கள், பேட்டர் இந்த அளவுக்கு தண்ணியாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசை சுடுறதுக்கு ஆல்ரெடி நான் பேன் வச்சுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த தோசை வந்துட்டு நான் காட்டுற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்டரில் மட்டும் பேட்டர் ஊற்றிட்டு தவாவை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இது மேலே லைட்டாக நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம மூடி போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 minute டேஸ்டியான தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே தவாலேருந்து எடுத்து நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா தோசையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்லேயே சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். டேக் கேர்.